வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் சிலபஸில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் யூனிட் ஹைட்ரோகிராஃப். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹைட்ரோகிராஃப் என்பது ஒரு ஆற்றில் அல்லது கால்வாயில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காலத்துக்கு ஏற்ப டிஸ்சார்ஜ் எப்படி மாறுகிறது என்பதை காட்டும் கிராஃப் தான். அதில் முக்கியமான ஒன்று யூனிட் ஹைட்ரோகிராஃப். யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னா ஒரு கேட்ச்மெண்ட் பகுதியில் 1 சென்டிமீட்டர் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் அல்லது 1 யூனிட் ரன் ஆஃப் டெப்த் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் சமமாக பெய்தால் அதன் காரணமாக உருவாகும் டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃபை தான் யூனிட் ஹைட்ரோகிராஃப் என்கிறோம். அதாவது a unit hydrograph is the direct run of hydrograph resulting from 1 unit depth or 1 centimeter of effective rainfall occurring uniformly over the catchment area at a constant rate for a specified duration. இதில் சில முக்கியமான டெர்மினாலஜி பார்க்கலாம். எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் எவாப்ரேஷனை கழித்த பின் ரன் ஆஃப் உருவாக்கும் ரெயின்ஃபால். டைரக்ட் ரன் ஆஃப் அப்படின்னா ரெயின்ஃபால் காரணமாக நேரடியாக உருவாகும் ரன் ஆஃப். பேஸ் ஃப்ளோ அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் மூலம் வரும் இயல்பான ஓட்டம். டியூரேஷன் அப்படின்னா ரெயின்ஃபால் பெய்த கால அளவு. யூனிட் டெப்த் அப்படின்னா பொதுவாக 1 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எக்ஸஸ். யூனிட் ஹைட்ரோகிராஃப் அசம்ஷன் பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அசம்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு லீனியாரிட்டி பிரின்சிபல். ரெயின்ஃபால் இரட்டிப்பு ஆனால் ரன் ஆஃபும் இரட்டிப்பாகும். எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படின்னா 20 மீட்டர் கியூப் பர் செகண்ட் பீக். 2 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்னா 40 மீட்டர் கியூப் பர் செகண்ட் பீக். டைம் இன்வேரியன்ஸ் பிரின்சிபல் பார்க்கலாம். கேட்ச்மெண்ட் கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஆகாது. அதாவது சேம் ரெயின்ஃபால் சேம் டியூரேஷன் சேம் கேட்ச்மெண்ட் அப்படின்னா ஹைட்ரோகிராஃப் ஷேப் ஒரே மாதிரியே இருக்கும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ரெயின்ஃபால் கேட்ச்மெண்ட் முழுவதும் சமமாக பெய்ய வேண்டும். கான்ஸ்டன்ட் டியூரேஷன் அப்படின்னா ரெயின்ஃபால் எக்ஸஸ் ஒரு ஃபிக்ஸ்டு டியூரேஷனில் அக்கராக வேண்டும். இந்த ஹைட்ரோகிராஃபோட காம்போனன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ரைசிங் லிம்ப் அப்படின்னா ரன் ஆஃப் அதிகரிக்கும் பகுதி. பீக் அல்லது கிரஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ். ரெசஷன் லிம்ப் அப்படின்னா ஓட்டம் குறையும் பகுதி. பேஸ் ஃப்ளோ அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் கான்ட்ரிபியூஷன். இந்த யூனிட் ஹைட்ரோகிராஃபோட யூசஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ளட் எஸ்டிமேஷன், பீக் ரன் ஆஃப் கால்குலேஷன், டிசைன் ஆஃப் டேம்ஸ் அண்ட் ஸ்பில்வேஸ், ரிசர்வயர் பிளானிங், ட்ரைனேஜ் டிசைன், வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட், ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் இன் டெவலப்பிங் யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்படி ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ம் ஹைட்ரோகிராஃப் அப்டைன் செய்ய வேண்டும். ஸ்டெப் 2 பேஸ் ஃப்ளோ செப்பரேட் செய்ய வேண்டும். தேர்டு டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டெப் 4 ரன் ஆஃப் வால்யூம் கால்குலேட் செய்ய வேண்டும். ஸ்டெப் 5 ரன் ஆஃப் டெப்த் டிட்டர்மைன் செய்ய வேண்டும். ஸ்டெப் 6 டைரக்ட் ரன் ஆஃப் ஆர்டினேட்ஸை ரன் ஆஃப் டெப்த்தால் டிவைட் செய்ய வேண்டும். அதனால் யூனிட் ஹைட்ரோகிராஃப் கிடைக்கும். மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா கேட்ச்மெண்ட் ரன் ஆஃப் டெப்த் இஸ் ஈக்குவல் Q இஸ் ஈக்குவல் AR டிவைட் பை T. இங்கே Q அப்படின்னா டிஸ்சார்ஜ், A இஸ் கேட்ச்மெண்ட் ஏரியா, R இஸ் ரெயின்ஃபால் எக்ஸஸ், T இஸ் டைம். எஸ் கர்வ் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னா பல யூனிட் ஹைட்ரோகிராஃப்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸில் சூப்பர் இம்போஸ் செய்தால் கிடைக்கும் கர்வ் தான் எஸ் கர்வ். இதனுடைய யூசஸ் டிஃப்ரெண்ட் டியூரேஷன் யூனிட் ஹைட்ரோகிராஃப் டிரைவ் செய்ய பயன்படும். ஃப்ளட் எஸ்டிமேஷன் பண்ண யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூனிட் ஹைட்ரோகிராஃப் பார்க்கலாம். சிம்பிள் மெத்தட், அதாவது எளிதாக ஃப்ளட் எஸ்டிமேஷன் செய்யலாம். யூஸ்ஃபுல் ஃபார் அன்காஜ்டு பேசின்ஸ் டேட்டா குறைவான இடங்களில் உதவும். என்ஜினியரிங் டிசைன், அதாவது டேம் கல்வெட் டிசைனில் பயன்படும். இந்த யூனிட் ஹைட்ரோகிராஃபோட லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்க்கலாம்.
யூனிஃபார்ம் ரெயின்ஃபால் அசம்ஷன் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. லார்ஜ் கேட்ச்மெண்ட்டில் அக்யூரசி குறையும். கேட்ச்மெண்ட் கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஆகலாம். காம்ப்ளெக்ஸ் ஸ்டாமுக்கு இது சூட்டபிள் அல்ல. சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் எக்ஸாமுக்காக. யூனிட் ஹைட்ரோகிராஃப் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். யூனிட் ஹைட்ரோகிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் direct runoff hydrograph due to 1 cm effective rainfall. Base flow included in unit hydrograph? No. Main assumptions என்ன பண்ணலாம்? Linearity and time invariance. Unit hydrograph mainly used for flood estimation. இந்த ஹைட்ரோகிராஃபுக்கும் யூனிட் ஹைட்ரோகிராஃபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஹைட்ரோகிராஃப் எனி ரன் ஆஃப் கிராஃப். யூனிட் ஹைட்ரோகிராஃப் runoff due to 1 cm effective rainfall. Hydrograph includes all runoff, but unit hydrograph only direct runoff considered. Hydrograph general graph, unit hydrograph standardized graph. ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னா 1 cm effective rainfall, direct runoff only, base flow excluded, used for flood estimation. Assumption, linearity, time invariance, uniform rainfall. இன்றைக்கி வந்து யூனிட் ஹைட்ரோகிராஃப் பற்றி ஒரு பேசிக்காக ஒரு கிளாஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அந்த கிளாஸ் வந்து நம்ம அடுத்த டைம் வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.